இலங்கையில் பதவி பறிப்பு நடவடிக்கையிலிருந்து தப்பிய சபாநாயகரின் பரபரப்பு தகவல். பதவி விலகிய அதிபர். சீனாவுக்கு விழுந்த பேரிடி, இந்தியாவுக்காக முன்வந்த அமெரிக்கா. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 42 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பிரதான ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேலதிக வாக்குகளால் இந்த பிரேரணை தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 75 வாக்குகள் எதிராக 117 வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வாக்கெடுப்பிலிருந்து எவரும் விலகியிருக்கவில்லை என பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சில கட்சிகள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. எவ்வளவு பொருளாதார சிரமங்கள் இருந்தாலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டுக்குள் அரசு ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்படும். அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசும திட்டத்தின் மூலம் சமுர்த்தியின் 3 மடங்கு நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதுடன் பயனாளி குடும்பங்களின் எண்ணிக்கையை 18 லட்சத்திலிருந்து 24 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூற வேண்டும். இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான இடைவெளியை ஈடு செய்யும் வகையில் கடன் வாங்குவது தொடர்ந்தால் இன்னும் 10 வருடங்களில் இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெடுக்குநாரி மலையில் கோயில்கள் ஏதும் கிடையாது. வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமை இடங்களில் முறையற்ற வகையில் செயற்படுபவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரானலஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், வெடுக்குநாரி மலையில் இரவு 8 மணி வரை தங்கியிருந்தவர்கள் அடுப்பு பெற்று வைத்து சட்டவிரோதமான முறையில் செயற்பட முற்படுகையில் தொல்பொருள் திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் இச்செயற்பாட்டை தடுத்து நிறுத்துமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் பின்னரே 8 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். பௌத்த மரபுரிமைகள் உள்ள இடங்களுக்கு சென்று முறையற்ற வகையில் செயற்பட்டால் பிரச்சினைகளே தீவிரமடையும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. சட்டவிரோதமான முறையில் எவர் செயற்பட்டாலும் கைதுகள் இடம்பெறும். இந்து கோயில்களுக்கு சென்று பிற மதத்தவர்கள் முறையற்ற வகையில் செயற்பட்டால் அவர்களையும் நாங்கள் கைது செய்வோம். ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வாக்குகளை எதிர்பார்த்து ஒருதலை பட்சமாக கருத்து தெரிவிப்பதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாட்டை லிபியா அல்லது ஆப்கானிஸ்தானாக மாற்ற சதி செய்ததாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அரகல போராட்டத்தின் போது சில அரச விரோதிகள் மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானவர்கள் சதி செய்து சட்டவிரோத அரசாங்கத்தை நிறுவ முயற்சித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது நிலைப்பாட்டை மாற்றாததால் அரசு முடக்க திட்டம் தோல்வியடைந்ததாக சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்த நிலையில் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். தாம் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட நாள் முதல் நாடாளுமன்றம் ஜனநாயகத்திற்காகவும் இலங்கை குடியரசின் இருப்புக்காகவும் அதிகபட்ச ஆற்றலுடனும் மனசாட்சியுடனும் செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டில் தனியார் சொத்துக்கள் அளிக்கப்படுவதற்கும் தீ வைப்பதற்கும் கொலை செய்வதற்கும் பங்களித்தவரும் நாட்டை கட்டியெழுப்ப பாடுபட்டதாக உலக வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை என்றும் சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார். என்னை ஆதரித்தவர்கள், என்னை இடையறாமல் விமர்சித்தவர்கள், நான் என்றென்றும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அப்பாவி மக்களுக்கு எந்த மாற்றமுமின்றி அவரது அறையின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் கொள்ளளவை விட 3 மடங்கான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதுடன் அது வதை முகாமை விட மோசமானது என்று வெடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையில் இடம்பெறும் விடயங்கள் தொடர்பாக கடந்த சிவராத்திரி தினத்தன்று வெடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்ட 8 நபர்களில் 2 இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள் வவுனியா சிறைச்சாலையினை வதை முகாமின்றி
என்றே கூற முடியும். எந்த ஒரு அடிப்படை வளமுமற்ற ஒரு சிறைச்சாலையாக அது காணப்படுகின்றது. 200 பேர் அளவிலான கைதிகளே அங்கு இருப்பதற்கான இடவசதி காணப்படுகின்றது. ஆனால் நாம் விடுதலையாகும் வரை 586 கைதிகள் அங்கு அடைக்கப்பட்டிருந்தனர் என்று மேலும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான நியூசிலாந்து துணை உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரேவ் டிராவெல்லர் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்லஸை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இலங்கைக்கான நியூசிலாந்து துணை உயர்ஸ்தானிகர் கௌரவ ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். மாகாணத்தின் கல்வி, பொருளாதார, வாழ்வியல் நிலை தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் காணி விடுவிப்பு, மேல்குடியேற்றம், சுற்றுலாத்துறை அபிவிருத்தி போன்ற விடயங்கள் தொடர்பிலும் முதலீட்டு வலயங்களை ஸ்தாபித்தல் தொடர்பிலும் கௌரவ ஆளுநரால் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் புலம்பெயர் தேசத்து உறவுகளின் முதலீடுகளை வரவேற்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் இலங்கைக்கான நியூசிலாந்து துணை உயர்ஸ்தானிகரிடம் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குள்ளாகியுள்ள அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளன. அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்திய பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேசத்திற்கு பயணித்ததை அடுத்து சீனா கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தது. குறித்த பிரதேசத்தை தெற்கு திபெத் என உரிமை கொண்டாடி வரும் சீனா இப்பகுதிக்கு ஜாங்னான் என பெயர் சூட்டி அழைத்து வருகின்றது. அத்தோடு இந்திய தலைவர்கள் இந்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொள்வதற்கு சீனா கண்டனங்களை தெரிவித்து வருகின்றது. சீனா இவ்வாறு உரிமை கோரி வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஊடுருவல் அல்லது அபகரித்தல், ராணுவம் மூலமாக உண்மையான எல்லைக்கோட்டை தாண்டி தங்களது நிலப்பரப்பு என ஒருதலை பட்சமாக உரிமை கோருவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் அமெரிக்கா கடுமையாக எதிர்க்கின்றது என தெரிவித்துள்ளது. வியட்நாம் அதிபர் vo van thuong பதவி விலகியுள்ளதாகவும் அவரின் பதவி விலகலை அந்த நாட்டு நாடாளுமன்றம் இன்று அங்கீகரித்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 53 வயதான vo van thuong ஒரு வருட காலமே அதிபராக பதவி வகித்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஆளும் பொது உடைமை கட்சி கூட்டத்தின் பின்னர் அதிபர் துவோங் பதவி விலகியதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. வியட்நாம் அதிபரின் பதவி விலகலுக்கு நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இந்த நிலையில் இன்று கூடிய வியட்நாம் நாடாளுமன்றம் அதிபர் துவோங்கின் பதவி விலகலுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கட்சியின் விதிகளை துவோங் மீறியதுடன் கட்சியின் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார் என வியட்நாமின் பொது உடைமை கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் துவோங்கின் சொந்த மாநிலத்தில் ஊழல் சர்ச்சை ஒன்று தொடர்பாக அவர் பதவி விலகியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அடுத்த கட்ட திட்டம் தொடர்பில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அதிகாரம் அளித்ததும் இலங்கைக்கு 3வது கட்ட நிதியுதவியான $337 மில்லியன் கிடைக்கும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் பொருளாதார திட்டங்கள் பலனளிக்க ஆரம்பித்துள்ளன எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது.